பேங்க்ஸ்க்கு நம்ம டெபாசிட் பண்ற மணியை வச்சு மட்டும் தான் லோன் கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினைச்சிட்டு இருந்தா யூ ஆர் டோட்டலி ராங். பேங்கால ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவங்களால மணியை வந்து கிரியேட் பண்ண முடியும். கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஹாய் டிபி ஃபேமிலிஸ். நீ யாரா இந்த யூடியூப் ஏரியா பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கலாம். நானும் இந்த ஏரியால தான் ரொம்ப வருஷமா வந்து குடியிருக்கேன். சாரி, எனக்கு தெரியாது. ஸ்ட்ரைட்டா நான் இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு வரேன். நான் வேற யாரும் இல்ல, நான் தான் மிஸ்டர் தீன் ப்ரோ. தெரியாது தெரியாது தெரியாது. இன்னைக்கு பேங்க்ஸ் வந்து எப்படி மணியை கிரியேட் பண்றாங்க அப்படின்ற உண்மையை பிரேக் பண்ண போறேன். ஏண்டா சம்பட்டியை புடிச்சிட்டு அங்கேயே நிக்கிற, வச்சிட்டு போ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் இப்போ கேட்கறேன்னா வீடியோவோட எண்ட்ல கேட்டா நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போவே வந்து கேட்கறேன். அளவுக்கு கிரைண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதில் தான் வந்து ஒரு சீக்ரெட்டே இருக்கு. அதாவது என்ன மாதிரி இவ்வளோ நாளாக நான் எப்படி இருட்டிலே வாழ்ந்துட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து அது சீக்ரெட் இருக்கு. ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் சிஸ்டம் இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பேங்க்ல நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை ஃபுல்லாக லாக்கரில் வச்சுக்க மாட்டாங்க. அதில் ஸ்மால் பார்ட்டை மட்டும் ரிசர்வில் வச்சுட்டு பேலன்ஸை வந்து லோனாக கொடுத்துருவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். நான் ஒரு 10,000 வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 வந்து பேங்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1,000 ருபீஸை வந்து ரிசர்வில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற 9,000 வந்து வேற யாருக்கா லோனாக கொடுத்துருவாங்க. இப்போ லோன் வாங்கின பர்சன் வந்து அந்த 9,000 எடுத்துட்டு போய் ஒரு மொபைல் வாங்குறாரு அப்படின்னா ஷாப் ஓனர் கிட்ட அந்த 9,000 வந்து போகும். திரும்ப ஷாப் ஓனர் வந்து அந்த 9,000 வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணுவாரு. இப்போ ஷாப் ஓனர் டெபாசிட் பண்ண அந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ஒரு 900 வந்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற 8,100 வேற யாருக்கா லோனாக கொடுத்துருவாங்க. இப்படியே அந்த 10,000 வந்து பேங்கிங் சிஸ்டம்குள்ள வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்படியே பேங்க்ஸ்லாம் அந்த மணியை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருந்தா இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துரும்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். எஸ், கண்டிப்பா அந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து வரும். இப்போ இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அதை கேட்டா உங்களுக்கே லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கும். என்னாச்சு சார், தலை சுத்துதா? பேங்க்ஸ்லாம் இப்படி மல்டிப்ளை பண்ணுற மணியை எதுவுமே ஃபிசிக்கல் கேஷாக வச்சிருக்க மாட்டாங்க. அது எங்கே தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஜஸ்ட் நம்பர்ஸாக தான் இருக்கும். அதே போல் பேங்க் வந்து யாருக்கா லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கேஷாக வந்து தர மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு லோன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒரு நியூ டிஜிட்டல் மணியை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஒரு புது பணம் வந்து பிறக்குது. ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்தா லோன்ஸ்னால தான் வந்து டெபாசிட் வந்து நிறைய கிரியேட் ஆகுது. கேட்கவே ரொம்ப ஆப்போசிட்டா இருக்குல்ல? ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் வந்து பேசியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ்லாம் இப்படி மணியை மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு இருந்தா இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். இந்த மாதிரி ரிஸ்க்கை குறைக்க தான் ஒருத்தர் இருக்காரு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸுமே வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் வரும். ஆர்பிஐ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். சிஆர்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. பேங்கோட டோட்டல் டெபாசிட்ல இருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல. எஸ்எல்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ. பேங்க்ஸ் வந்து கேஷாவோ கோல்டாவோ இல்லாட்டி கவர்மெண்ட் பாண்ட்ஸாவோ வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். இது வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ். பேங்க்ஸ்னால அன்லிமிட்டடா டிஜிட்டல் மணியை கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. ஆர்பிஐ சொல்ற லிமிட்ல தான் வந்து பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடண்ட்? எஸ், கண்டிப்பா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணாதான் வந்து பேங்க் வந்து நடத்த முடியும். இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணா லோன் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆயிடும். அப்படி எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டா பீப்புள்ஸ் யாருமே வந்து லோன் எடுக்க மாட்டாங்க. லோன் எடுக்கிற கவுண்ட் வந்து குறையும். அப்படி கவுண்ட் குறைஞ்சா மணி கிரியேட் ஆகிறது வந்து ரொம்பவே ஸ்லோ ஆகும். இப்படிதான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஆர்பிஐ வந்து குறைப்பாங்க. ஸோ இந்த மொத்த ப்ராசஸில் ஒருத்தர் வந்து டெபாசிட் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும். அப்படி லோன் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல நியூ மணி வந்து கிரியேட் ஆகும். நியூ மணி கிரியேட் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ப்ராசஸை வந்து நம்ம எக்கனாமியோட ஹார்ட் பீட்னு வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் லோன் எடுத்தாலோ இல்லை வேற யாரோ லோன் எடுக்கிறத பார்த்தாலோ அந்த டைமில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மணி வந்து ரீசைக்கிள் ஆகலை. அந்த இடத்துல ஒரு புது மணி நம்ம எக்கனாமிக்குள்ளே பிறக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ற கருத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாய்.